If 3, x, 6.75 are in GP, then x is dash. ஸோ கொடுத்துருக்க ஒரு சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஜிபியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளை எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜிபி அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காமன் ரேஷியோ நமக்கு சேமாக இருக்கணும். ஸோ இதில் காமன் ரேஷியோ பார்த்திங்கன்னா R1 ஈக்குவல் டு R2. R1 அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் நமக்கு 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ R1 அப்படின்றது நம்ம எப்படி எழுதலாம்னா T2/T1 எழுதலாம். அதே மாதிரி விச் இஸ் ஈக்குவல் டு R2 அப்படின்றத T3/T2 எழுதலாம். ஸோ T2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா X அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பை T1ஓட வேல்யூ 3 ஈக்குவல் டு T3 பார்த்தீங்கன்னா 6.75 பை எக்ஸ். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் டிவிஷனில் இருக்க எக்ஸ் இங்கே வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் இட் பிகம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.75 டிவிஷனில் இருக்க 3 இங்கே வந்து ரைட் சைடு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 20.25 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ் தான் நம்மளை கேட்குறாங்க. பட் நம்ம இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20.25 வரும். டெசிமலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்டூ 100/100 இருக்கும். ஸோ இப்போ 20.25 இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2025 கிடைக்கும் பை 100. ஸோ இந்த 2025 பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 த ஹோல் ஸ்கொயர். 100 இஸ் ஆல்சோ எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதில் 10 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் பார்த்திங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு வரும். ரூட்டை பிரிச்சுட்டு ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45/10 கிடைக்கும். ஸோ அப்போ கீழே 0 இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு 4.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4.5. தேங்க்யூ.